வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேராயஸ்தி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிணைங் எக்ஸ்பெடிஷனில் முக்கியமான ஒரு ஆலயம், பலரும் பார்க்க மறந்த ஆலயம், அதுவும் ரெட்ட ஆலயம் பக்கம் இருக்கிற ஆலயத்தை பற்றி தான் அறிமுகப்படுத்த போகிறேன். அதில் முதல் ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ வழிவீடு முருகர் ஆலயம் பிணைங் 984வது ஆலயமாக இந்த எல்லையிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த எல்லைக்கு நான் வரும்போது அபிஷேகம் நடந்துக்கிட்டுச்சு. அப்போ நானும் பாலா ஐயா மண் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட ஒப்படைக்கும் சொல்லும்போது எனக்கும் பாலா ஐயாக்கும் உடம்பு சரியான அசதி. இந்த எல்லையில் வந்தோடனே அப்படி அடங்கி மனசு அப்படியே சாந்தமாக இருந்துச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வழிவீடு முருகர் ஆலயத்துக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரோட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொம்தார் ஏரியாவுக்கு வழிவீடு முருகர் ஆலயம் எங்கே இருக்குன்னு கேளுங்க, கண்டிப்பாக அந்த ரோட்டை காமிச்சிருவாங்க. அந்த முருகர் ஆலயத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வச்சு நீங்கள் வரணும். முருகரை பார்த்து வணங்கி மனசார கேட்ட பிறகு எல்லா விஷயமும் கைகூடும் நினச்சிருந்தோம். அது நடந்துச்சு, நடைபெற்றுச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அந்த வழிவீடு முருகர் ஆலயம் பக்கத்திலே பார்த்தோமா இன்னொரு ஆலயம் இருக்குது, அருள்மிகு அஸ்தம்பர் தர்ம முனீஸ்வரர் ஆலயம். 985வது ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஏறத்தில் ஜலாம்பரு முனீஸ்வரர் ஆலயம் மாதிரி தான். யாரெல்லாம் வாகனம் வாங்குறாங்களோ இல்லாட்டி ஏதாச்சும் தொழில் செய்கிறாங்களோ இந்த முனீஸ்வரர் அந்த தொழிலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதை ஆஸ் அ பார்ட்னராக கொண்டு வருவாங்க. நான் வரும்போது ஒரு சைனீஸ்காரங்க அவங்க காடியை கொண்டு இங்கே பூஜைகள் செஞ்சுருந்தாங்க. அதை விட இந்த ஆலயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். இந்த முருகர் ஆலயம், இந்த முருகரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார், அவ்வளோ பெருசு. அதோட வரலாறும் வேறு மாரி சொல்கிறாங்க. பட் இருந்த போதும் நான் இந்த பதிவு மூலியமாக என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த கோவிலுக்காரன அந்த வரலாறு எடுத்துக்கங்க. முன்னீஸ்வரரும் பார்க்க முடிச்சு, அதே நேரத்தில் இங்கே இருக்கிற மதுரை வீரனும் பார்க்க முடிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இறுதியான ஆலயம் பிணைங் எக்ஸ்பெடிஷனில் முடிய போகுது. ஸ்ரீ ஆதி பகவதி அம்மன் திருச்சலம் புக்கெட் டம்பார் ஜெலுத்தோங் பிணைங் 986வது ஆலயம். நீங்கள் ஜெலுத்தோங்குள்ளே வந்தீங்கன்னா இந்த அம்பாளை நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க. இந்த அம்பாள் பக்கத்தில் தான் சிவயோக ஆலயமே இருக்குது. அதாவது நம்ம சித்தர் ஆலயம் சொல்லியிருந்தேன், முன்னுள்ள பதிவில் சொல்லியிருப்போம். அந்த சித்தர் ஆலயம் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் 2 ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். இங்கே எல்லா சாமியும் கருங்கல்லில் இருக்கிறதுனால அது விசேஷம் வேறு மாதிரி தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக நவகிரகத்தை 9 முக்கோணத்தில் இருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல நவகிரகத்தை நீங்கள் நேர் வரிசையில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், சந்திர பகவான் இவங்க எல்லாமே நேர் வரிசையில் தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த நவகிரகத்தை உண்டான பூஜைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் தாராளமாக இந்த கோவில்காரங்கிட்ட அணுகி உங்களோட விஷயத்தை தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூஜைகள் செய்வாங்க. இவ்வளோ பெரிய சிலையில் நவகிரகத்தை சின்னது தான் பார்த்துருப்போம். இவ்வளோ பெரிய சிலையை பார்த்துருக்கீங்களா, இந்த ஆலயத்தில் தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது நேர் வடிவத்தில் தான் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக பிணைங்க்கு வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ஆலய கொம்பவுண்டும் ரொம்ப அழகாக ரொம்ப விசாலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வங்களோட வழிபாடு இருக்குது. வெங்கடாச்சலபதி ஐயாவோட வழிபாடும் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவில் பாதி கட்டி பாதி கட்டாத மாதிரி இருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அம்பாலையும் ஒரு தடவை தரிசிங்களேன். இவங்க தான் அந்த பகவதி அம்மன். இங்கே அவங்களோட கொடிமரமே ரொம்ப விசேஷமாக ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு தெய்வத்தையும் நான் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். இது வரைக்கும் மலேசியா முழுக்க வளம் வந்த பிறகு நான் இந்த ஒரு மகாமாரியம்மன் நான் பார்த்ததே இல்லை. அந்த மகாமாரியம்மன் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற சிலைலாம் பார்த்தோமா, லட்சுமி அம்மா இருப்பாங்க, வெங்கடாச்சலபதி அம்மா இருப்பாங்க, நம்ம சூரிய நாராயணன் அவரு கூட இந்த கோவிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. நான் வந்த நேரம் ஜேபிலேருந்து டூரிஸ்ட் வந்திருந்தாங்க நம்ம இந்தியர்கள். அவங்க இந்த கோயிலை வளம் வர்றது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோயில் மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரத்தை அடையாளப்படுத்திருக்காங்கன்னு. கண்டிப்பாக டூரிஸ்ட் வழியாக வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இப்போது நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு அம்பாள், அந்த அம்பாள் மலேசியாலே இதுதான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். ஸ்ரீ ருத்ர முத்துமாரியம்மன் மாயவரம் அம்பாளோட சில வடிவ பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னொரு அம்பாளை அறிமுகப்படுத்துகிறேன், ஸ்ரீ திருவெங்காடு கருமாரி அம்மன். ஸோ திருவெங்காடுல போயிட்டு அம்பாளை பார்க்குறதும் இங்கே இருக்கிற அம்பாளும் பார்க்குறதும் ஒரே விஷயந்தான். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோவிலும் ரொம்ப விசாலமாக ரொம்ப சாந்தமாக
முருகரை பாருங்க, அவ்வளோ பெரிய சிலை வடிவத்தில் இறக்கியிருக்காங்க. நாகேஸ்வரி அம்மனும் அங்காள பரமேஸ்வரி அம்மனும் இந்த இடத்துல இருக்காங்க. அம்பகத்தூர் பத்திரகாளி அம்மனும் இந்த இடத்துல இருக்காங்க. நிறைய சிலைகள் இந்த கோவில் சுற்றி இருக்குது. நீங்கள் சுற்றி வர்றதுக்கு இடத்துல ஒரு 1 ஹவர் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு 1 ஹவர் பிடிக்கும். அவங்களோட அதாவது பகவதி அம்மனோட குங்குமத்தை, அதாவது அவங்க அபிஷேகம் பண்ண குங்குமம் தான் எனக்கு ஒரு பிடி மண்ணாக கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பயணத்தில் உதவி செஞ்ச பாலா அவர்களுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாள் வேலையை விட்டுட்டு முழுக்க முழுக்க என் கூட ட்ராவல் பண்ணியிருந்தார். அனைத்து கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நாளை உள்ள பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.